ஹலோ கைஸ், இந்த வீடியோல நைட்ஸ் ஹூ ரிட்டர்ன் வித் காட் மேன்வாவோட 4th எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 3 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த யாராலுமே கிளியர் பண்ண முடியாத கேட், யாராலையும் சொல்ல முடியாது அவன் வேணும்னே கிளியர் பண்ணாத கேட்டை வந்துட்டு கிளியர் பண்ணி காமிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஹரி இருந்துட்டு நம்ம ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்ப எனக்கு செம்ம டயர்டா இருக்குது, என்னால முடியல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு இப்ப 4 நாள் ஆச்சு. இந்த ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம்லயே இவளுக்கு நிறைய நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு டாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு கட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன தைரியம் தான் வேற நாட்டுல இருந்து வந்த கிங் கிட்ட நீங்க டாக்ஸ் கேட்பீங்க? அது மட்டும் இல்லாம ஒரு கிங் இருந்துட்டு எப்பவுமே தன்னோட காயினை வந்துட்டு கவுண்ட் பண்ண மாட்டான். எனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட பேசாம என்ன டேரக்டா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, அது ஒண்ணு என்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த லேண்ட்ல அந்த கடவுளோட டிவைன் வர வச்சதுனால நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. அந்த விவசாய நிலம் வச்சிருந்தவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்க விளைச்சல்ல 90% எங்களுக்கு நீங்க வரியா செலுத்திருங்க, எவ்வளவு இறக்கமோட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த விவசாயி இருந்துட்டு ஆல்ரெடி டாக்ஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸ்னா அதுவே காசு ஜாஸ்தி ஆகுது, இதுல 90% கொடுத்தா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு கடவுளோட ஃபாலோவரா இருந்துட்டு எதுக்காக நீங்க பசியை பத்தி கவலைப்படுறீங்க, வெல்ஃபேர் நீங்க வாழ்றதுக்கான காஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோட கில்டு வந்துட்டு பாத்துக்கும் அப்படிங்கிறப்ப ஹரி இருந்துட்டு அந்த பிளஸ்டு ரைஸ் இருக்கு இல்லையா, அதோட அப்ரைசல் வேல்யூ வந்துட்டு இன்சேன்லா இருக்கு. ஒவ்வொரு 80 கேஜியும் 150 கோடி வான் இருந்துட்டு விலைக்கு வந்து செல் ஆகுது. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க வெறும் பேக் ஆஃப் ரைஸ் அவ்வளவு செல் ஆகுதா, அப்ப 90% கொடுத்தாலும் எங்கள்கிட்ட நிறைய மிச்சம் இருக்கும் போலயே, இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் இவளுக்கு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து நம்ம ஹீரோவோட ரெசிடென்ஸ் தான். ஏன்னா நம்ம கல்ச்சர்ல இருக்கிற வீடெல்லாம் பாக்குறப்ப ஹீரோக்கு வந்து ஏதோ பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கான், ஒரு ஆர்ட் ஒர்க் இல்ல, ஒரு பேலஸ் மாதிரி இல்ல, அந்த மாதிரி இடத்த எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸூரியஸான பெட்டு, வேலைக்காரங்க எப்ப பார்த்தாலும் அவங்க பக்கத்துல நின்றுகிட்டே இருக்கணுமா, இதெல்லாம் கேட்டிருக்கான். வேற வழியே இல்லாம ஹீரோ தங்குறதுக்கு நைட்டு 2 மணி வரைக்கும் அவன் கேட்ட மாதிரி ஒவ்வொரு 5 ஸ்டார் ஹோட்டலா கேட்டு 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 ஹரி வந்துட்டு புக் பண்ணியிருக்கா. ஆனா அதுவுமே இருந்து ஹீரோக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தெரியல. அதனால ஜஸ்ட் ரொம்ப லேட் ஆயிருச்சு, உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் வேணும்னா இங்க இருக்க செராமிக்ல பெயிண்ட் அடிச்சு கூட வைக்கிறேன், அதை பார்த்துட்டு இன்னைக்கு மட்டும் தூங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அப்ப தான் இப்ப பிரசன்ட்டுக்கு வந்து ஹீரோக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யுவர் மெஜஸ்டி ஹரி வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு சாப்பிட்டியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் சாப்பிடல அப்படிங்கிறப்ப நீ வந்துட்டு எப்பப்பெல்லாம் முடியுமா அப்பெல்லாம் அவனோட வயித்தை நிரப்பிக்கணும், எப்பவுமே சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப அவ்வளவு சாப்பாடுலாம் போட்டு பாக்குறதுக்கு செம்மையா இருக்கே, பட் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியும் சாண்ட்விச் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு உள்ள நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்ல உடலுமே அவளுக்கு அப்படியே சொல்றீங்க மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சாப்பாடு வந்து ஷேர் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்தா ஹீரோ வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை உட்கார சொன்னதுக்கு காரணம் அந்த சாப்பாடு எடுத்து ஒழுங்கா எனக்கு வந்துட்டு கொடுப்ப அப்படிங்கிறதுக்காக தான். எந்த கண்ட்ரில கிங்கும் சாதாரண பெசன்ட்டும் இருந்துட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டாராம். பெசன்ட்னா சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, குடிமக்கள், ராயல் ஃபேமிலி இல்லாம அவங்க தான். ஸோ இந்த பெசன்ட்ங்கிற வார்த்தை அதிகமா ஹீரோ யூஸ் பண்ணுவான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டு ஹண்டர் அசோசியேஷன் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டையும் ஏடி இருந்துட்டு பண்ணும், இது வந்துட்டு ஒரு பேலஸ் அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப கன்சிடரேட்டரா இருக்கீங்க, ஒரு கெஸ்டா என்னால இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியாது, அதனால இதை வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப ஹரி வந்துட்டு அப்புறம் மெஜஸ்டி அந்த கேட்ல இருந்து கிடைச்ச லூட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறது அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் நீங்களே பாத்துக்கன்னு சொல்லிட்டேன்ல, பட் அதுல இருக்கிற கேப்பை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்ட மெஜஸ்டி இந்த இடம் வந்துட்டு ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம மேல ஒரு ஹெலிபேடும் இருக்கு, ஸோ ஹெலிகாப்டர் வரதுக்கு நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும், இது ஒன்றும் அவ்வளோ பேட் இல்லை தானே மெஜஸ்டி அப்படின்ட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு ஆர்ட் ஒர்க்கா தானே எதிர்பார்த்தா, பட் அங்க இருக்கிற கல்லுங்களை பட்டு என்னடா இதுதான் ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு ஹண்டர் அசோசியேஷனோட அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ் ஹரிஹான் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இந்த இடத்துக்கு நாங்க வர சீக்ரெட் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீ யார் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற என்ன ஒரு கோ இன்சிடென்ஸ், நான் தான் டூஜங் குரூப்போட டைரக்டர் பார்க் ஜாங்சன் அப்படிங்கிறப்ப ஹரி டூஜங் குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த நேஷன்லயே டாப் 3ல இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரியல் குரூப்ல வந்துட்டு இந்த குரூப் ஒண்ணு, அந்த குரூப்போட டைரக்டர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறப்ப அந்த ஜாங்சான் இருந்துட்டு நம்ம ஹீரோ பட்டு ஓ நீங்க தான் அந்த ஃபேமஸான சர்வைவரா இருக்கணும், நைஸ் டு மீட் யூ லியான் டிராகோனியா லயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறப்ப ஹீரோ ஒரு சாதாரண வியாபாரி நீ என்கிட்ட கையை கொடுக்க வரியா அப்படின்ற மாதிரி கேட்டாரா. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஒரு வருஷத்துக்கு ஹண்டர் அசோசியேஷன் உங்களுக்கு இந்த இடத்த தான் ப்ரொவைட் பண்றாங்க, அவங்களே வந்துட்டு ரெண்ட் எல்லாம் பாத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் ரூம் சர்வீஸ் இருக்கு, எப்பவுமே நீங்க அவங்களோட சர்வீஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஹீரோ இருந்துட்டு அவன் கூட சேராம அவன் கூட பேசாம அப்படியே அவனை அமுச்சு வச்சுட்டான்ல, அதை நினைச்சு கொஞ்சம் மன நிம்மதியோட இருக்கா. பட் ஹீரோ கிட்ட எதுக்காக அவர் உங்களை பார்க்க வரணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இந்த உலகத்துல வியாபாரி வந்துட்டு
விரும்புறது ஒரே ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அவன் ப்ராஃபிட்டுக்காக தான் என்ன தேடி வந்திருக்கணும். அப்படிங்கிறப்ப ஹரி வந்துட்டு ஆமா அந்த ரைஸ் அந்த பிளஸ்டு ரைஸ்னால தான் இருக்கணும் அப்படிங்கிறா. எப்பவுமே இந்த மாதிரி சீக்ரெட் வந்துட்டு வெளிய விட மாட்டாங்க. பட் அப்ப வந்துட்டு கொஞ்சம் சிச்சுவேஷன் அர்ஜென்ட்டா இருந்ததுனால ஒருத்தர் இருந்துட்டு அங்க நடந்த எல்லாத்தையுமே இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா YouTubeல போட்டான். அது இருந்துட்டு பயங்கர வியூஸ் வந்துட்டு YouTubeல போகவும் அந்த பிளஸ்டு ரைஸ பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சு தான் அந்த டைரக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்திருக்கான். பட் ஹீரோ வந்துட்டு அப்படி ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சு விட்டான்ல. அதனால செம்ம கான்ல இருக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த ரைஸ வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையாலுமே அந்த ரைஸோட எஃபெக்ட் எல்லாமே ரியலான்னு கேட்கிறப்ப அங்க இருக்கிற டாக்டரும் ஆமா அப்படின்னு சொல்ல இவர் வந்துட்டு நீங்க தான் மனுஷங்க மேல டெஸ்ட் பண்ணவே இல்லையே, வெறும் எலிய மேல மட்டும் டெஸ்ட் பண்ணா எப்படி அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற அவரோட பிஏ நினைக்கிறேன் அவர் டைரக்டர் அந்த ரைஸ் ஃபீல்டோட ஓனர் கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அங்க அதை சாப்பிட்டு சாக கடந்த நாய் இருந்துட்டு ஒன்னு ரெக்கவர் ஆயிடுச்சான். இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் குரோனிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியாதி இருந்தது எல்லாமே குணமாயிட்டு இருக்கான். சோ நம்மள்ட்ட மனுஷங்களுக்கு இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணனாலும் ஆல்ரெடி அது வந்துட்டு ப்ரூவ் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஜாங்சாங் இருந்துட்டு அப்படின்னு ஒர்க் ஆகுதா அந்த சைக்கோ மட்டும் இல்ல அப்படின்னா அந்த டீலை நான் பேசியிருப்பேன். என்ன தைரியம் தான் டோஜன் குரூப்போட டைரக்டரை சாதாரண வியாபாரின்னு கூப்பிட்டுருப்பான் அப்படிங்கிறப்ப பிஏ இருந்துட்டு டைரக்டர் எப்படியாச்சும் அதை நம்ம கைப்பற்றியே ஆகணும். அந்த ரைஸோட பவர் இருந்துட்டு லிமிட்லெஸ் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். அவன் வந்துட்டு நான் மறுபடியும் மீட் பண்ணணும். என்ன தைரியம் இருந்தா அவன் வந்துட்டு என்ன இலக்காரமா பார்த்துருந்துப்பான். அந்த ரைஸ் இருக்கிறதுனால தப்பான ஆள் கூட வந்துட்டு அவன் மெஸ் பண்ணிட்டான். பட் அவன் வந்துட்டு மத்த சர்வைவர்ஸ் மாதிரி தான் அவங்க வாழ்ந்த உலகம் தான் வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். வெல் இந்த உலகத்தோட கல்ச்சர் ஷாக்கர் மூலியமா நான் வந்துட்டு அவனை ஓவர் பவர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 கோலை செட் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு இந்த உலகத்துல அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பரப்புறது. ஆக்சுவலா நம்ம உலகத்துல வந்துட்டு கடவுள்கள் இருக்காங்க. பட் அந்த கடவுள்களோட டிவைன் பவர் இருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது. கடவுளோட பவர் இருந்தா இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சிக்காக மாட்டாங்க. லேண்ட்ஸ் எல்லாமே அந்த ஈவில் எனர்ஜியால கண்டாமினேட் படாது. சோ ஹீரோ வந்துட்டு அந்த டிவைன் பவரை பரப்பணும்னா அவனுக்கு வந்துட்டு நம்பிக்கையை வந்துட்டு அதிகப்படுத்தணும். சோ எல்லாருமே புது கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு முடிவு பண்றான். செகண்ட் ஒரு நைட்ஸ் டெம்ப்ளரை வந்துட்டு ஃபார்ம் பண்றது. ஹீரோ இருந்த உலகத்துல வந்துட்டு கடவுளோட அந்த டிவைன் பவரை யூஸ் பண்ற ஒரு ஃபைட்டிங் குரூப் வந்துட்டு இருக்கும் கிங்குக்கு கீழே. சோ அப்படி அந்த ஹோலி கிரெயில காட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கிட்டத்தட்ட டெமி கார்டு பாதி கடவுள் அந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்தான்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்ல இருந்த மத்த நைட்ஸ் எல்லாத்தையுமே சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 3வது கோல் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஈவிலையுமே இருந்துட்டு மேசக்கர் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு டிவைன் பவரை வந்துட்டு திரும்பி கொண்டு வரதான். நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் நினைச்சிட்டு இந்த உலகத்துல ஃபெய்த்தை வந்துட்டு நம்ம பரப்பே ஆகணும். அதுக்கப்புறம் நைட்ஸ் டெம்ப்ளரை உருவாக்கி பேலன்ஸை வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கறது வந்துட்டு டூ மச் தான். பட் ஒரு ஹோலி கிங்கா இந்த டியூட்டியை வந்துட்டு நான் ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹரி வந்துட்டு யுவர் மெஜஸ்டி உங்களை வந்துட்டு பாக்குறதுக்கு ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் அனுப்புறாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா இப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பார்க்கணும்னு சொல்றதுனால அவங்கள பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிடுறான். அதான் மறுபடியும் அந்த ஜாங் சங் தான் வந்திருக்கான். அவன் வந்துட்டு என்ன பார்க்க விட்டதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி யுவர் மெஜஸ்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்மால் கிஃப்ட்டை வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இதை நீ பார்த்ததுக்கு அப்புறம் காட்டு மிராண்டி செம்ம சர்ப்ரைஸ் ஆக போற. உன்ன மாதிரி ஒரு ஆள்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு லக்ஸூரியஸான டாப் டயர் ஐட்டம் தான் இது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ணாம நீ இருக்கவே மாட்டேன். உன்னோட மேனேஜரா நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே என்கிட்ட கெஞ்ச போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் நீ வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கனால அதை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு எடுத்துக்கிறானா என்னமோ இதை அக்செப்ட் பண்றதுனால எனக்கு ஏதோ உதவி பண்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்துட்டு இது என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம்ல கண்டிப்பா பார்த்தா நீங்க எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணணுமா ஹரி நீ வேணா போயிட்டு ஓபன் பண்ணு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எஸ் யுவர் மேஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஸ்வீட் கேஸை வந்துட்டு ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா ஸ்வாட் கைஸ். ஜாங் சான் இருந்துட்டு எங்களோட குரூப் இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ற மோஸ்ட் எலைட் வெப்பன்ஸ் வந்துட்டு இதுதான். இது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துருக்குங்க அப்படிங்கிறப்ப ஹரி இருந்துட்டு இது எல்லாமே மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் டூஜங் குரூப்பால கிராஃப்ட் பண்ணப்படுற யூனிக் ரேங்க் ஐட்டம் ஆச்சே அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு ஆமா இப்ப இருந்து நீங்க ஹண்டரா வேற இருக்க போற அப்படிங்கிற கேள்விப்பட்டேன். சோ இது வந்துட்டு உங்களுக்கு கிரேட் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹரி இருந்துட்டு யூனிக் ரேங்க் வெப்பன்ஸ் வந்துட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்பவே முடியல. பணம் இருந்தா கூட வாங்க முடியாத டாப் கிரேட் ஐட்டம் இதெல்லாம் நான் ஸ்டூடெண்டா இருக்கப்ப வேறு வீடியோஸ்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு பில்டப் பண்ண ஹீரோ இந்த மாதிரி ஒரு லோ ரேங்க் வெப்பனை வச்சுட்டு நான் என்ன பண்றது. ஒரு நல்ல ஸ்வாட் இருந்துட்டு அந்த சூரியனோட ஆராவோட ஹோலிங் பிளெஸிங் இல்லாம நீங்க வந்துட்டு எப்படி உருவாக்குவீங்க. நீங்க என்ன இதை வச்சு சும்மா வேட்டையாட மட்டும் போறீங்களா அப்படிங்கிறப்ப அந்த ஜாங் சாங் இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கான். சூரியனோட ஆரா வரணும்னா என்ன வத்தல் மாதிரி வெயில காய வைக்கணுமா இல்ல ஃபாதரை கூப்பிட்டு ப்ரே பண்ணுமா ஹோலி பவருக்காக அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்லான வியாபாரி. ஆல்ரைட் வியாபாரிங்கன்னா போற இடத்துல எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறத வந்துட்டு
வந்துட்டு ஷோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அத வச்சு ஆடு மாட வேணா கொல்லலாம். இருந்தாலும் அத வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோவோட ஸ்வாட எடுக்கிறப்ப, அந்த ஜாங் சங் வந்துட்டு என்ன இவன் மிட் ஏர்ல இருந்து ஸ்வாட் எடுக்கிறான். ஏதோ ஒண்ணு அத பார்க்குறப்ப ஏதோ பழசா இருக்குது. இவ்வளவுதான் இருக்கா இவன்கிட்ட அப்படின்னு அவன் மூக்கு உடைய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு, நானுமே உங்களோட ஸ்வாட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் யுவர் மெஜஸ்டி. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹரி, நீங்க இதுல இருக்கிற ஒரு வெப்பன் எடுத்து ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிறப்ப அவளும் நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோவும் தலையாட்டுறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அவ போயிட்டு ஒரு வெப்பனை எடுத்துட்டு, இந்த ஸ்வாட தான் நான் ரொம்ப வருஷமா அட்மையர் பண்ணிட்டு இருந்தேன். பார்க் ஜின்சியால் வந்துட்டு கிராஃப்ட் பண்ண இந்த ஸ்வாடோட பேரு டான். என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஸ்பெஷல் கேட்ல வந்துட்டு சன்னோட எனர்ஜியா 10 நாளைக்கு அப்சர்வ் பண்ண மாதிரி என்னோட எனர்ஜி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இதை நான் உண்மையுமே யூஸ் பண்ணிட்டுமா யுவர் மெஜஸ்டி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பொம்மையை வச்சு விளையாடுறதுக்கு என்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்க தேவையில்ல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஆல்ரைட் ஹியர் ஐ கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்வாட வெறும் அப்படியே தான் வைக்கிறான். ஆனா இந்த பில்டப் கொடுத்த ஸ்வாட் வந்துட்டு அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிருச்சு. நான் நினைச்சதை விட அது ரொம்ப மோசமா இருக்கே. எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இதனாலேயே உங்களோட மீட்டிங்கோட டியூரேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்ப 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஜாங் சங் இருந்துட்டு டான் பிரேக் ஆயிருச்சா, அது டூஜங் குரூப்போட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் ஆச்சு. நோ வே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு உங்களோட அந்த ரைஸை வந்துட்டு பேட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா அதுக்கு வந்துட்டு நாங்க உங்களுக்கு பே பண்ணிடுவோம். எங்களோட கால்குலேஷன் படி அதோட ஒர்த் வந்துட்டு 180 பில்லியன் வான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கண்டிப்பா அதோட ஒர்த் இன்னும் அதிகம் தான். பட் இவன மாதிரி ஒரு காட்டு மிராண்டிக்கு அதை பத்திலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதோட ஒர்த்தை வந்துட்டு எக்ஸ்பிளேஷன் பண்ண உடனேமே அவ்வளவு பணமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வாங்கிக்க தான் போறான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த அரிசியை பணத்தை கொடுத்து வாங்க போறீங்களா அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு தட்ஸ் ரைட், நீங்க வந்துட்டு இந்த ரைஸ் எல்லாமே எங்க டூஜங் குரூப்புக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை வந்து சைன் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான பிரைஸை வந்து நாங்க பே பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யூ இம்பசல் வியாபாரி, கடவுளோட அந்த டிவைனிட்டியை வந்துட்டு நீ இன்சல்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிவைன் பவரா இல்ல ஹோலி பவரா வாட் எவர் இட் இஸ் அதை வந்துட்டு யூஸ் பண்றான். அந்த இடத்துல ஒரு சிங்கமே வர மாதிரி இருக்கு. இதோட இந்த சாப்டர் முடியுது. என்னடா இது இப்படி போகுதே, பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இதுக்கு நல்ல ரேட்டிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.